தேவன் வந்தார், ஜீவன் தந்தார், தேவலோகம் தனை துறந்தார். தேவன் வந்தார், ஜீவன் தந்தார், தேவலோகம் தனை துறந்தார். விண்ணை விட்டு வித்தகனாய் கந்தை நிந்தை சோடிடவே விண்ணை விட்டு வித்தகனாய் கந்தை நிந்தை சோடிடவே ஏழை கோலமாய் அவதரித்தார், ஏழை கோலமாய் அவதரித்தார். மனு உருவாய் அவனிதனில், மனு உருவாய் அவனிதனில். தேவன் வந்தார், ஜீவன் தந்தார், தேவலோகம் தனை துறந்தார். வானம் விட்டு பூமி வந்தார், வல்ல தேவ பாலகனே. வானம் விட்டு பூமி வந்தார், வல்ல தேவ பாலகனே. பாவம் போக்கவே வந்துதித்தார், பாவம் போக்கவே வந்துதித்தார். மரிமகவாய் அவனிதனில், மரிமகவாய் அவனிதனில். தேவன் வந்தார், ஜீவன் தந்தார், தேவலோகம் தனை துறந்தார். தேவன் வந்தார், ஜீவன் தந்தார், தேவலோகம் தனை துறந்தார், தேவலோகம் தனை துறந்தார். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது செக்மெண்ட்டில் நாம் பார்க்க போகிறது கிறிஸ்மஸை குறித்த ஒரு மெசேஜ். இந்த மெசேஜை கொடுக்கும்போது லேடி நீடில் என்னுடைய ஃப்ரெண்டும் இதில் கலந்துக்க விரும்புகிறாங்க. while I will give voice, she says she will soothe the story. அதாவது இந்த நான் சொல்ல போகிற இந்த மெசேஜை குறித்த ஒரு சின்ன ஸ்விங் ப்ராஜெக்டை அவங்க செய்கிறதா சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் essentially a lady's needles tale of hope. Hope you enjoy. இந்த டிசம்பர் மாதம் முதலாம் நாளில் நம்ம கால் எடுத்து வைக்கும்போதே நமக்கு நம்மளை அறியாமல் ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை நமக்கு வர்றது இல்லையா? அடைமழை, புயல், குளிர் அப்படின்ட்டு பல அடையாளங்களோடு டிசம்பர் மாதம் தொடர்ந்து நம்மளை பயமுறுத்தி அலைக்கழிச்சாலும் டிசம்பர் இஸ் அ மந்த் ஆஃப் ஜாய், லவ் அண்ட் ஹோப். முழுமையான சந்தோஷம், அன்பு, நம்பிக்கை அதை கொடுக்குற ஒரு மாதம். எப்படிப்பட்ட தரித்திர நிலையில் நாம் இருந்தாலும், கஷ்டம் கவலைகள் இருந்தாலும், தனி மனிதன், குடும்பம், சபை, சமுதாயம் என எல்லாரும் ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் நாம் ஒரு ரிவைவ்டு, ரினியூடு அல்லது புதுப்பிக்கப்பட்ட ஒரு திடமான நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடும் இந்த டிசம்பர் மாதத்தை எதிர்கொள்கிறோம். ஏனென்றால் இதையெல்லாம் போக்குறதுக்கு ஒரு வல்ல மீட்பர், நல்ல மீட்பர் வந்ததை, மற்றொரு முறை அவர் வரப்போவதை கொண்டாட நாம் சேர்கிறோம் அப்படின்றத நாம் மறுக்க முடியாது. ஆனாலும் ஒரு மேசியா வந்து போனதை மெஜாரிட்டி ஆஃப் தி வேர்ல்டு எப்படி உணரலை, இல்லாட்டி உணர்ந்தாலும் அதை மறுக்கிறதுன்றது நமக்கு ஒரு புதிராக இருக்குது. அதற்கான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். உலகத்தை மீட்கிறதுக்கு ஒரு மேசியா வேண்டும் என்று எல்லாரும் உணர்ந்தாலும் அந்த மேசியாவை ஐடென்டிஃபை பண்ண அல்லது அடையாளப்படுத்தி கொள்ள நாம் தவறிட்டோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். நம்முடைய gospel preachers also, they have given importance to
காட்ஸ் கிங்டம், கிறிஸ்துவின் அடையாளங்கள், அற்புதங்கள், குரூசிஃபிக்ஷன், ரெசரக்ஷன் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை சொன்னாலும், ஹவு ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபிட்ஸ் இன்டு தி ப்ராஃபஸீஸ் இன் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தட் ஹீ இஸ் த மெசையான்றதை நாம் அவங்களும் விளக்க தவறிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் இந்த சீரீஸ் மூலமாக அந்த தீர்க்க தரிசனங்களின் தன்மையும் அவை எவ்வாறு துல்லியமாக ரொம்ப கரெக்டாக கிறிஸ்துவை மேசையாவாக ஐடென்டிஃபை பண்ணுகின்றன என்பதை நாம் படித்து புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லலாம் என்று ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் நினைக்கிறோம். இதற்கு ஒரு ரோட் மேப்பாக வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் தெளிந்த புத்தியும் ஆசீர்வாதத்தையும் தருமாறு வேண்டி ஜெபித்து வீடியோவுக்குள் நாம் செல்லலாம். த டெலிவரர் த மெசையா பற்றி சொல்லும்போது அதற்கு முன் அந்த டெலிவரர் மெசையா வரவேண்டிய அவசியத்தையும் நம்ம கட்டாயம் சொல்லணும். வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மேசையாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். The earliest one we can see is in the very first book of the Bible, Genesis. ஃபர்ஸ்ட் 2 சாப்டரில் நம்ம பார்க்குறது creation, the most beautiful, pure, serene and pristine creation that God made for the man who was the apple of his eyes. தன்னுடைய ப்ரெஷியஸ் படைப்பான மனிதனுக்காக கடவுள் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தில் சகலத்தையும் சுதந்திரத்து கொள்ளவும் ஆளுமை செய்யவும் அவர் வைக்கிறாரு. அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு கிடைக்கப்பெற்றவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, he had the perfect and pure environment, eternal life, eternal joy and pleasure, eternal abundance. More than all this, he had a perfect one-to-one relationship and fellowship with God. ஆனால் as usual, all good things do not come free. They always come with a price tag. இதை நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கலாம். மனிதன் 2 மரங்களின் கனியை புசிக்கவே வேண்டாம் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். The fruits of the tree of knowledge of good and evil and the tree of life. ஆனால் கடவுளுடைய பார்வையில் நல்லது என்று அறியப்பட்ட மனுஷ படைப்பு அவரை விட்டு விலகிய வாழ்க்கை முறையை, அதாவது நன்மை தீமையை அறியும் கனியை புசிப்பதன் மூலம் அவன் தேர்வு செய்து கொள்கிறான். கடவுளுக்கும் அவருடைய தீர்மானங்களுக்கும் மனித குலத்திற்கும் எதிரியான சாத்தானின் துணையோடு அவன் இதை செய்கிறான். விளைவு இட்டர்னல் லைஃபுக்கு பதிலாக சாவையும், சந்தோஷம் சமாதானத்திற்கு பதிலாக அழுகியும் பற்கடிப்பும், இட்டர்னல் அபண்டன்ஸ்க்கு பதிலாக உழைத்து சாப்பிட வேண்டிய சப்சிஸ்டிங் வாழ்க்கை முறையையும், கடவுளை விட்டு விலகிய ஒரு ஏலியனேட்டட் லைஃபும் அவன் தேர்ந்து எடுத்து பெற்றுக்கொள்கிறான். நாலேஜ் ஆல்வேஸ் பிரிங்ஸ் ப்ரைட் அண்ட் போஸ்ட்ஃபுல்னஸ். தன்னுடைய சுயநிலை மறக்கும் மேட்டிமையும் அது தருவிக்கும். சாத்தானுடைய வலைப்பில்லனால தீங்கான வாழ்க்கைக்குள் அது நம்மளை தள்ளிவிடும். And that is how sin entered this world and was conceived in man. The choice of disobedience. ஆதாமுக்கும் ஏவாளும் இந்த சாய்ஸை தங்களுக்கு மட்டுமின்றி வம்சமாய் காலங்காலமாய் மனித குலம் அனைத்திற்கும் சேர்த்து எடுத்த சாய்ஸ் அல்லது இது முடிவாகும். ஸோ இந்த சக்சஸிவ் மீளாத பாவநிலை, sinful existence needs an ultimate deliverance through a Messiah. மனிதனுடைய தப்பான சாய்ஸுக்கான பனிஷ்மெண்ட்டை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக நம்ம பார்த்தாலும், அட் தி எண்ட் ஆஃப் இட் கடவுள் தான் மிகவும் நேசித்த மனிதனுக்கு ஒரு ரிலீஃபை 15ஆம் வசனத்தில் கொடுக்குறார். And I will put enmity between you and the woman, and between your seed and her seed. He shall bruise you on the head, and you shall bruise him on the heel. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம், வாக்குத்தத்தம் சொல்லலாம். ஆனால் this is the first sign of a promised seed, first ray of hope
light and a flicker of gospel. டீட்டெயில்ஸ் ரொம்ப இதில் இல்லைனாலும் இந்த வசனம் ஒரு எச்சரிக்கையாகவும் தீர்க்க தரிசனம் மற்றும் மனித குலத்திற்கான ஒரு வாக்குத்தத்தமாகவும் செயல்படுகிறது. பின்னால் அருளப்படும் பல வாக்குத்தத்தங்களுக்கு அடிப்படையாக ஒரு ஃபவுண்டேஷனல் ப்ராமிஸாக இது அமைகிறது இல்லாமல் மேசியாவை அடையாளம் காண்பிக்கவும் இது உதவுது. இதுக்கு மேலும் பார்த்தோம்னா இந்த வசனம் இஸ் நாட் அட்ரஸ் டு ஆடம் ஆர் ஈவ் பட் only to the serpent, the evil enemy of God and man. It is an indication of God's plan for man's deliverance. மனிதனுக்கு சொல்லப்படும் நம்பிக்கைக்குரிய வாக்குத்தத்தமாக இருந்தாலும் இது தீமைக்கும் நன்மைக்கும் நடுவில் நடக்க போகிற ஒரு போராட்டத்தை முன்குறிக்குது. மேலும் இந்த அந்த போராட்டத்தை முடிக்கப் போகிற மேசியாவை ஜனிப்பிக்க போகிற சந்ததிக்கும் சாத்தானுடைய ஆளுமைக்கும் நடக்க போகிற தொடர்ந்த யுத்தத்தை குறித்த தீர்க்க தரிசனம் என்றாலும் அந்த மேசியா வரப்போகிற சந்ததி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. இந்த போராட்டம் இஸ் பிட்வீன் தி சீட் ஆஃப் உமன் அண்ட் சீட் ஆஃப் சர்பென்ட். ஆதாம் இங்கே எங்கேயுமே குறிப்பிடப்படலை. he is actually bypassed, maybe an indication of virgin birth of Messiah. மேலும் இந்த போராட்டத்தில் ஸ்திரீயின் வித்து will suffer wounds and heals but will win, whereas the serpent seed will face mortal wounds, அதாவது தலை நசுக்கப்படும் சொல்லப்படுது. அதனால் வரப்போகும் மேசியாவின் ஃபிசிக்கல் டெத் அண்ட் ரெசரக்ஷனை குறிக்கிற அடையாளமாகவும் இதை நம்ம பார்க்கலாம். அதுவும் அவர் ஏவாளின் சந்ததியில் வருவார் என்பதையும் நம்ம புரிந்துக்கலாம். ஸோ தி ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மேசியா ஹாஸ் பீன் ரீச்ட் அண்ட் கம்ப்ளீட்டட். இந்த ரெண்டாவது மைல்ஸ்டோனை குறித்து அடுத்த ஒரு நாட்களில் நம்ம பார்க்கலாம். மீன்வைல் லேடி நீடலுடைய கைவண்ணத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கரேஜ் ஹர் by liking, sharing and subscribing this channel. Thank you. ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி நான் செய்ய போகிறது தி ஸ்வீட் கால்டு மார்சிபன் ஸ்வீட் மேட் அவுட் ஆஃப் கேஷ்யூநட். இதுக்கு தேவையான பொருட்கள் கேஷ்யூநட் ஒரு 200 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இல்லை 5 or 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். அப்புறம் பவுடர்ட் சுகர் தி ஈக்குவல் அமௌண்ட் 200 கிராம்ஸ், இல்லை கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே. ஒரு எக்கோட ஒயிட் மட்டும், அப்புறம் இது வெனிலா எசன்ஸ், அப்புறம் ஃபுட் கலருக்கு நான் 2 கலர் எடுத்துக்கிறேன், ரெட்டும் க்ரீன் கலரும் எடுத்துக்கிறேன். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி செய்வோன்னு பார்த்தோமா? இப்போது இந்த ஊற வச்ச இந்த கேஷ்யூவை தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதோடையே நம்ம இந்த எக் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு வெனிலா எசன்ஸும் இப்படியே ஊற்றிக்கலாம். அந்த எக்கோட ஸ்மெல்லு நமக்கு அடிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம்.
இந்த ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இந்த அரைச்ச முந்திரி அந்த விழுதை வந்து நல்லா பேனில் போட்டு கூடயே இந்த சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் மெல்ட் ஆகாத கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டு இந்த பேன்ல இருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கூல் ஆக விடணும். மாவு நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மோல்டில் மாவு வச்சு இப்படி இது பண்ணி எடுத்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், இது மாதிரி ஷேப்ஸில் நம்ம செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது இல்லாமல் மிச்சம் இருக்க மாவு நான் வேறு எதுவும் செய்ய போகிறேன். பிளாஸ்டிக் மோல்டில் வச்சு சுற்றி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இதில் வச்சிடணும். சொப்புன்னு தட்டு ஃபஸ்ட்டு அந்த ரோ, செகண்ட் இந்த ரோ,
இதை அப்படியே ஒரு 15 minutes வச்சிடணும். இப்போ ரோல் பண்ணதை இப்படி எடுத்துட்டு இப்போ நம்ம this is called the marzipan, swirly marzipan. This is called the swirly marzipan. இது வந்து நான் முதல்ல சும்மா அந்த சிலிக்கான் இதில் போட்டு நான் பண்ணேன், கொஞ்சம் ட்ரை பண்ணேன். இது வந்து this is called the swirly marzipan. marzipan வந்து இந்த ஸ்வர்லியாக இருக்கிறதுனால marzipan swirlyன்னு வச்சுக்கலாம். Hope you like it.